தொலைக்காட்சி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் வேளாண் விழா 2025 மற்றும் 35வது காய்கறி கனி மலர் கண்காட்சி நேற்று முன்தினம் துவங்கியது. இக்கண்காட்சியில் வண்ண மலர்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களின் வடிவமைப்புகள், கொய் மலர்கள், தொட்டி வளர்ப்பு மலர் செடிகள், வீரிய காய்கறி ரகங்கள், வீரிய பழ ரகங்கள் ஆகியவை பார்வை வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் வேளாண் துறை தோட்டக்கலை பிரிவின் கீழ் இயங்கும் நாற்றங்கால் பிரிவில் பால்சம், காலண்டுலா, செலோசியா, கோலியஸ், காஸ்மோஸ், டேலியா, சாமந்தி, பிரெஞ்ச் சாமந்தி, பொட்டோனியா, சால்வியா, பௌகென்வில்லா, ஸ்னாப் டிராகன், வெர்பினா, வின்கா, சின்னியா, டைதோனியா போன்ற 19 வகைகளில் 36,000 மலர் செடிகள் உற்பத்தி செய்யப்பட்டு கண்காட்சியில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில், டீகப், சேஃபல், மலர்களில் இருந்து தேன் எடுக்கும் வண்டு, திராட்சைகளால் ஆன திருவள்ளுவர், காளி மாட்டுடன் வீரர், புஷ்பா திரைப்படத்தில் வரும் காட்சி போல் மாட்டு வண்டியில் செம்மரம் ஏற்றி செல்வது உள்ளிட்டவை பார்வையாளர்களை கவர்ந்தது. நேற்று மாலை கண்காட்சி துவங்கியவுடன் ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் வந்து கண்காட்சியை பார்வையிட்டு போட்டோ மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மலர் மற்றும் காய்கறி செடிகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். கடந்த 2 நாட்களில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் மலர் கண்காட்சிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. லட்சக்கணக்கான மக்கள் வரும் நிகழ்ச்சிக்கு வாகனங்களை நிறுத்த உரிய நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி முழுவதும் போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை, தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பாஜக பெற்றுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் இங்கிலாந்தை பின்தள்ளி வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் வரிசையில் இந்தியா 5வது நாடாக உள்ளது. 2027இல் 3வது நாடாக முன்னேறும். அடுத்த 25 ஆண்டு வளர்ச்சிக்கான மிகச்சிறந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 3,432 கோடி புதுச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 1,450 கோடி ஜிக்மருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. 186 கோடி புதுச்சேரியின் குடிநீர் தேவைக்காக ஒதுக்கீடு. புதுச்சேரி, காரைக்கால், மாகே ரயில்வே நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற நோக்கத்தோடு இந்த பட்ஜெட் போடப்பட்டுள்ளது. இந்தியாவை முன்னேறிய நாடாக இந்த பட்ஜெட் கொண்டு செல்லும். பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் அனைத்து மாநிலங்களுக்கான திட்டம். தேவையான பட்ஜெட் புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு எந்த நிதி நெருக்கடியும் இல்லை, தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக மாநில பொறுப்பாளர் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி MP, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீரங்க விநாயகர் வீதி மக்களின் 40 ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றிய சுயேட்சை MLA பிரகாஷ்குமாரை தெரு முழுவதும் தோரணம் கட்டி கோலமிட்டு மலர் தூவி அப்பகுதி மக்கள் வரவேற்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பிரகாஷ்குமார். சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தொகுதியில் வளர்ச்சிப் பணிகளை எப்படி மேற்கொள்வார் என கேள்வி எழுந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்களின் ஆதரவுடன் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருவது தொகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் ரங்க விலாஸ் பின்புறம் உள்ள ஸ்ரீ ரங்க விநாயகர் வீதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக சாலை வசதி இல்லாமல் மண் சாலையாக இருந்து வந்தது. இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பிரகாஷ்குமார் MLAவை சந்தித்து நடவடிக்கை எடுக்குமாறு முறையிட்டனர். இதையடுத்து தொகுதி MLA நிதியில் இருந்து சுமார் 10.50 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை, 4 பாதாள கழிவுநீர் தொட்டி அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி ஸ்ரீரங்க விநாயகர் வீதியை திறந்து வைத்தார். அப்பொழுது அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாரை வரவேற்கும் வகையில் தெரு முழுவதும் மலர்களால் அலங்கரித்தும் கோலமிட்டும் MLA மீது மலர்கள் தூவி மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்க விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமாருக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. மேலும் குழந்தைகளுடன் MLA பிரகாஷ்குமார் கேக் வெட்டி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி மக்கள், MLA ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
இழுவை வலையில் ஆமை விளக்கு சாதனம் குறித்து சோதனை பார்க்கப்பட்ட மீனவர் வலையில் பல வகையான மீன்கள் சிக்கியது. கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கோட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தேங்காய் திட்ட துறைமுகத்தில் இழுவை வலைகளில் ஆமை விளக்கு சாதனம் டிஇடி பொருத்தி சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இதில் ஆமைகளை தவிர பல வகையான மீன்கள் கிடைத்தன. இதில் இணை இயக்குநர் ஜெயபால், ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி மற்றும் திவாகரன் மற்றும் மீன்வளத்துறையின் சார்பில் அதிகாரிகள், விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஜெயராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரூபாய் 1,00,000 மதிப்பிலான பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பாண்டிச்சேரி மினி மாரத்தான் போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், மாணவர்கள் என 19 வயதிற்கு உட்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஐஸ்வர்யம் ஆயில் உரிமையாளர் சதீஷ்குமார் தலைமை தாங்கி போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இதில் சிறப்பு அழைப்பாளராக ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் அப்துல் வகத், இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் பரசுராமன், ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் முதல்வர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 1,00,000 மதிப்பிலான பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். மேலும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குநர் டயானா மோகன்தாஸ் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மரகதவள்ளி உடனூரை மரகாலீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை 8:30 மணியளவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காமராஜர் நகரில் எழுந்தருளியுள்ள செல்வ விநாயகர் ஆலயம் மற்றும் எல்லையம்மன் ஆலய விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மரகாலீஸ்வரர், மரகதவள்ளி தாயார், புதிதாக அமையப்பெற்ற 63 நாயன்மார் சிலைகள் மற்றும் பரிகார மூர்த்திகள் என அனைத்து உட்புற சன்னதிகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, கோ பூஜை, லட்சுமி ஹோமம், சாந்தி ஹோமம், வாஸ்து சாந்தி, பிரவேச வழி 1 முதல் 4 யாகசாலை பூஜைகள் ஆகியன நடைபெற்றது. மடுகரை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவை கண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் ஆலய நிர்வாகி கலிய பெருமாள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். சரவண சிவாச்சாரியார் மற்றும் சுரேஷ் சிவாச்சாரியார் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் நடைபெறவுள்ளது. குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி லெகசி மற்றும் குருமாம்பட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நல்வாழ்வு சங்கம் சார்பில் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் லெகசியின் தலைவர் கருணாநிதி, செயலாளர் பழனி, பொருளாளர் ரகுவரன் ஆகியோர் கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். இதில் பெரியவர்களுக்கான நடைபோட்டியும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சங்க கௌரவ தலைவர் ராஜாராமன், சங்க ஆலோசகர் ஆசிரியர் செந்தில்குமரன், விழா ஒருங்கிணைப்பாளர்கள் சங்க தலைவர் ரமேஷ் முருகவேல், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுராமன் மற்றும் சங்க நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவின் 202வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் தர்காவில் ஆண்டுதோறும் கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 202வது ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது. முன்னதாக மாலை கண்ணாடிகளால் ஆன அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள், பல்லாக்கு உள்ளிட்ட ஊர்திகள், கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் தர்கா வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து 200 அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட 4 மினாராக்களில் கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாசம், நாகத்யாகராஜன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர்.
தலைநகர் டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தலைநகர் டெல்லியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 27 ஆண்டுகள் கழித்து பாரதிய ஜனதா கட்சி 47 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதனையொட்டி வில்லியனூர் தொகுதி பாஜக சார்பில் வெற்றியை கொண்டாடும் வகையில் வில்லியனூர் தொகுதி முன்னாள் தலைவர் தட்சிணாமூர்த்தி ஏற்பாட்டில் வில்லியனூர் பகுதியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சுந்தர், தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், பாஜக முக்கிய பிரமுகர் வீரமுத்து, பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் RS கண்ணன், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், தொகுதி துணைத் தலைவர் சீனிவாசன் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பச்சமுத்து, சுபாஷ், ஜனார்த்தனன், சுப்பிரமணி, கணேசன், குணா, ஜானகிராமன், சஞ்சய், சித்தார்த், ரவிச்சந்திரன், விமல்ராஜ், நாராயணன் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுடில்லி சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததைத் தொடர்ந்து ஊசுடு தொகுதி பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். புதுடில்லி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்று சனிக்கிழமை வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் பாஜக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஊசுடு தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒன்று கூடி 10 கண்ணு சந்திப்பில் அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டனர். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் முத்தாளு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், மகளிர் அணி மல்லிகா, கிளை தலைவர்கள் முரளி, குப்புசாமி, ஏழுமலை, கோபி, ஜீவா, மைக்கேல், அஜித்குமார் மற்றும் இளைஞர் அணி உலகு கட்சி நிர்வாகிகள் ரகுராமன், கவிதா, விஜய் மற்றும் கட்சி பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றியை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், கபடி, கொக்கோ, நாற்காலி போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை ஆசிரியர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ராமச்சந்திரன், பூபாலன் மற்றும் பாஜக ஊசுடு தொகுதி பொதுச் செயலாளர் சிவசங்கர், ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பொதுத் தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் இளைஞர்கள் மூலம் செயல்பட்டு வரும் வாய்மை இயக்கம் தன்னார்வல அமைப்பு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறது. அந்த வகையில் வாய்மை இயக்கத்தின் இளைஞர் பிரிவு சார்பில் கடந்த மாதம் கோர்க்காடு பழங்குடியினர் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக அப்பகுதி மக்களுக்கு 150 கிலோ அரிசி, 50 கிலோ காய்கறிகள் மற்றும் அடிப்படை உணவுப் பொருட்கள் வாய்மை இயக்கத்தின் இளைஞர் பிரிவு சார்பில் இயக்கத்தில் நிறுவன தலைவர் டாக்டர் நவீன் ராஜா முன்னிலையில் வழங்கப்பட்டது. கிராமத்தின் தேவை தொடர்பு ஏற்பாட்டினை இளைஞர் அணி செயலாளர்கள் டாக்டர் அஜித்குமார் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோர் செய்திருந்தனர். மக்களின் குறைகளை வாய்மை இயக்கத்தின் IT விங் செயலாளர் அபிஷேக் பதிவு செய்தார். வாய்மை இயக்கத்தின் உறுப்பினர்கள் பிரியதர்ஷினி, ஸ்வேதா, கல்பனா, இந்து, ராதிகா, முகமது ரியா, சபரி, பிரசன்னகுமார், மௌலிராஜன் பங்கேற்று களப்பணியாற்றினர். இண்டாஸ் அறக்கட்டளை சார்பில் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருந்து காலணிகள் வழங்கப்பட்டது. நாடு முழுவதும் 43 திட்ட அலுவலகங்கள் மூலம் 22 மாநிலங்களில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு இலவசமாக தங்குமிடம், ஊட்டச்சத்து நிறைந்த உணவு மற்றும் ஆற்றுப்படுத்துதல் என பல்வேறு சேவைகளை இண்டாஸ் அறக்கட்டளை செய்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள ஹீமோபோலியா மையத்தில் இண்டாஸ் அறக்கட்டளை மூலம் இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்து காலணிகள் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 75 கணக்கான இரத்த கசிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி ஹீமோபோலியா அமைப்பின் தலைவி டாக்டர் நளினி மற்றும் கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை குழந்தைகள் துறை பேராசிரியர் டாக்டர் ராமநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். மேலும் இதில் சென்னை இண்டாஸ் அறக்கட்டளையின் திட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் பரத் மற்றும் மனநல ஆலோசகர் விக்னேஷ், எமி சின்ட்ரலா பேரி ஆகியோர் சேவைகளை பற்றி விளக்கினர். மற்றும் அலுவலக உதவியாளர் அவினாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் 76ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசன விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு ராமகிருஷ்ண கவுண்டர் தலைமை தாங்கினார். வீரபத்ரன், வெற்றி செல்வம், மாதவன், பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மருத்துவ முகாமை கடலூர் தமிழ் சங்க தலைவர் குழந்தை வேலனார் மற்றும் மடத்தின் அறங்காவலர் கோபி என்ற கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் டாக்டர்கள் வினோத், நித்யா கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் பொதுநல மருத்துவம், குழந்தைகள் நலம், சிறுநீரக கற்கள், சர்க்கரை நோய், தோல் நோய் ஆகியவைகளுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சென்றனர். இந்த மருத்துவ முகாம் காலை 9 மணிக்கு தொடங்கி மதியம் 1 மணி வரை நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமலிங்க சுவாமி மடத்தினர், அக்ஷய மெடிக்கல்ஸ், இந்திய குடியரசு மக்கள் பேரவை, ஏஎஸ் ஆப்டிகல்ஸ் ஆகிய நிறுவனங்கள் செய்திருந்தனர். புதுவை மாநிலத்தில் கட்டுமரங்களுக்கான மானியம் பெற விண்ணப்பிக்கும் காலக்கெடு பிப்ரவரி 21 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுவை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், புதுவை மீனவர்களுக்கு 2024-25 நிதியாண்டில் கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம் மற்றும் இயந்திரமில்லா கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம் 50% மானியத்தில் வழங்கப்படுகின்றன. அதன்படி அவற்றுக்கான விண்ணப்பங்கள் அளிக்க கடந்த ஜனவரி 20 அறிவிக்கப்பட்டு கட்டுமரத்திற்கான விவரக்குறிப்பு மற்றும் நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. திட்டத்தில் விண்ணப்பங்கள் பெற காலக்கெடு பிப்ரவரி 6ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்பொழுது மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் காலக்கெடு பிப்ரவரி 21ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆகவே புதுச்சேரி மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தில் இருந்து விண்ணப்பத்தை பெற்று முழுமையாக நிறைவு செய்து இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களுடன் புதுச்சேரி தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் 21ஆம் தேதிக்குள் மீனவர்கள் சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.